நேற்று இரவு முழுவதும் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் நேற்று இரவு 11 மணிக்கு மேல் அதிகபட்சமாக பல்வேறு இடங்கள்ல மழை என்பது அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. குறிப்பாக நேற்று காலை 8:30 மணியிலிருந்து தற்போது வரை சென்னையை பொறுத்தவரை 3 இடங்கள்ல அதிகனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறதாக தற்போது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வந்திருக்கிறது. சென்னை மணலியில் அதிகபட்சமாக 27.12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மணலி நியூ டவுன்ல 25.53 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக விம்கோ நகரை பொறுத்தவரை 22.83 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக 3 இடங்களை பொறுத்தவரை அதி கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக கொடுங்கையூரில் 16 சென்டிமீட்டரும், பல்லாவரத்தில் 13 சென்டிமீட்டரும், மணலியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. சென்னை எழும்பூரை பொறுத்தவரை 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தியாகராய நகரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களை பொறுத்தவரை மிக கனமழையும், கனமழை என்பது மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பதிவாகியிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை நேற்றைய தினம் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் அதி கனமழை வரை பதிவாகியிருக்கின்றது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்கள்ல அதி கனமழை என்பது பதிவாகியிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.